தமிழக அரசியலும் திரைத்துறையிலும் ஒரே நேரத்தில் மிகப்பெரிய புயல் வீசிக் கொண்டிருக்கிறது. கரூர் நெரிசலில் சம்பவத்தில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவசரமா வழங்கிய அரசு பணி ஆணை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடியா ரத்து செய்ய உத்தரவிட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு இரவும் பகலும் படிக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு செய்யும் அநீதி இது என்று நீதிபதிகள் சரமாரியா கேள்விகள் எழுப்பியுள்ளது. தமிழக அரசியலும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஒருபுறம் நீதிமன்றத்தின் சவுக்கடி உத்தரவு, இன்னொரு புறம் சினிமா விமர்சகர் புளு சட்டை மாறனின் காட்டமான ட்வீட்டுகள், மற்றொரு புறம் 360 கோடி ரூபாய் பிரம்மாண்டமான பட்ஜெட்ல வெளியான விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருப்பதாக வெளியாகும் தகவல்கள். இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? நீதிமன்றம் ஏன் இவ்வளவு காரசாரமான கேள்விகளை எழுப்பியது? இதில் உள்ள சட்ட ரீதியான சிக்கல்கள் மற்றும் அரசியல் தாக்கங்கள் என்னென்ன? அத்தனையும் இந்த வீடியோல மிக தெளிவாக பார்க்க போறோம். முதலில் இந்த வழக்கு என்ன, நீதிமன்றம் என்ன சொன்னது என்பதை விரிவா பார்ப்போம். கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதல்வர் விஜய் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு பணிக்கான ஆணையை வழங்கியிருந்தார். ஆனால் இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த ஆணையை முற்றிலும் செல்லாது என ரத்து செய்துள்ளது. நீதிபதிகள் முன்வைத்த மிக முக்கியமான கேள்விகள் இதோ. அரசு தேர்வுக்கு படிக்கும் இளைஞர்களின் எதிர்காலம் என்ன? தமிழகத்தில் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு பல லட்சக்கணக்கான ஏழை எளிய இளைஞர்கள் அரசு வேலைக்காக டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளை எழுதி ஆண்டு கணக்கில் வரிசையில் காத்து கிடக்கிறார்கள். அப்படி இருக்கும் போது ஒரு நடிகரையோ அல்லது அரசியல் தலைவரையோ பார்க்க சென்று கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு எப்படி அரசு வேலை வழங்க முடியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார். ராணுவ வீரர்களோடு ஒப்பீடு செய்ய முடியுமா? தினமும் சாலையில் நடக்கும் விபத்துகளிலோ அல்லது பட்டாசாலை விபத்துகளிலேயோ எத்தனையோ பேர் உயிர் இழக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அரசு வேலை வழங்கப்படுகிறதா? நாட்டின் எல்லை பகுதிகளில் உயிரை பணயம் வைத்து போராடும் ராணுவ வீரர்களுக்கும் போரில் காயமடையும் வீரர்களுக்கும் கருணை அடிப்படையில் வேலை வழங்குவதற்கும் இது போன்ற சம்பவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது என சுட்டிக்காட்டினார். கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு போராடி உயிர் நீத்த தியாகிகளின் குடும்பங்களுக்கு இன்னும் அரசு வேலை முழுமையாக வழங்கப்படாத போது இந்த கரூர் சம்பவத்தில் மட்டும் இவ்வளவு அவசரம் ஏன் என்று நீதிபதிகள் சரமாரியாக கேட்டனர். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 16 படி அரசு வேலைவாய்ப்பு என்பதில் அனைத்து குடிமக்களுக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். விதிமுறைகளை மீறி தன்னிச்சையாக அரசு பணிகளை வழங்குவது சட்டப்படி செல்லாது என்பதை இந்த தீர்ப்பு உணர்த்துகிறது. நீதிமன்ற தீர்ப்பு வெளியானதுமே இணையத்தில் மிகவும் வேகமாக பரவியது பிரபல சினிமா விமர்சகர் புளு சட்டை மாறனின் பதிவுதான். வழக்கம் போல தனது பாணியிலேயே மிகவும் காரசாரமான விமர்சனங்களை அவர் முன்வைத்துள்ளார். சினிமா நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்து நாட்டை சீரழிப்பதாக கடுமையாக சாடியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தவரை இது போன்ற சினிமா நடிகர்களுக்கு அரசியல் ஆசையே வந்திருக்காது என்றும் தற்போது நிலைமை மாறிவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கரூர் சம்பவ வழக்கில் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் போது அவசரப்பட்டு இப்படி அரசு வேலை வழங்கலாம் என்று முதலமைச்சர் விஜய்க்கு தவறான யோசனை சொன்னது யார் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விவாதம் தற்போது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய புயலை கிளப்பியுள்ளது. ஒருபுறம் விஜயின் ஆதரவாளர்கள் இதுக்கு பதிலளித்து வர, மறுபுறம் நடுநிலையானவர்களும் அரசு தேர்வுக்கு படிக்கும் மாணவர்களும் நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் புளு சட்டை மாறனின் கேள்விகளையும் ஆதரித்து பேசி வருகிறார்கள். அரசியல் களத்தில் இப்படி ஒரு சிக்கல் என்றால் சினிமா துறையிலும் விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக விநியோகஸ்தர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. தனது திரைப்பயணத்தின் கடைசி படமாக அறிவிக்கப்பட்டு வெளியான ஜனநாயகன் திரைப்படம் சுமார் 360 கோடி முதல் 500 கோடி வரையிலான மிக பிரம்மாண்டமான செலவில் தயாரிக்கப்பட்டது. கர்நாடகாவை சேர்ந்த கேவிஎன் நிறுவனம் தயாரித்த இந்த திரைப்படத்தில் நடிகர் விஜய்க்கு மட்டுமே 240 கோடி சம்பளமாக வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் தரப்பில் இருந்து வரும் தகவல்களின்படி படம் இதுவரை 240 கோடி மட்டுமே வசூலித்துள்ளதாம். அதாவது விஜய்க்கு வழங்கப்பட்ட சம்பள தொகை மட்டுமே படத்தால் ஈட்ட முடிந்துள்ளது. வழக்கமாக ஒரு நடிகரின் சினிமா வெற்றியும் அவரது ரசிகர்கள் பட்டாளமும் தான் அவரது அரசியல் பயணத்திற்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஆனால் கடைசி படத்தின் இந்த வசூல் பின்னடைவு தயாரிப்பாளர்கள் மத்தியிலும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கு. ஆக ஒரு புறம் நீதிமன்றத்தின் சவுக்கடி உத்தரவு, மறுபுறம் புளு சட்டை மாறனின் விமர்சனங்கள், இன்னொரு புறம் சினிமா வசூலின் பின்னடைவு என ஒரு நேரத்தில் பல முனைகளில் இருந்து கேள்விகள் எழுந்துள்ளன. அரசு வேலை என்பது தகுதிக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் என்ற நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை நீங்க ஆதரிக்கிறீங்களா? கரூரில் நடந்த இந்த சம்பவத்தில் நீதிமன்றத்தின் கேள்விகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அரசியல் மற்றும் சினிமா செய்திகளுக்கு லோகன் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சினிமா டாக்கீஸ் எப்போதுமே லோகன் டாக்கீஸ். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாய்.